ஆண்டவர் சொல்றார், எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நரகத்துக்கு கடவுள் சூஸ் பண்றது இல்ல, நீங்க சூஸ் பண்றது தான். மோட்சமா நரகமான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கேட்கிறாரு, நீங்க எதுக்கு சாய்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க? மோட்சத்துக்கா நரகத்துக்கா? கோயிலுக்கு போகலன்னா தண்டனை கிடைக்கும் பாருங்க, பயம், போய் தொலைவோம். ஒருத்தர் சொல்றாரு, 5 மணி பூசைக்கு நான் போயிடுவேன். கேட்டேன், உங்களுக்கு நல்ல ஆர்வமா? ஆண்டவர் மேல அவ்வளோ ஆசையா? அடையா சாமி, நீ வேற. 5 மணிக்கு போனால் அந்த வயசான சாமி தான் பூசை வைப்பார். 10 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சிருவார். பூசையா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 5 மணிக்கு உள்ளே போனோம்னா 5:35 வெளியில் வந்துடலாம். ஆண்டவரே, இறைவா, உம்மை ஆராதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் என்று பாடி, இதோ இந்த அபிஷேக வல்லமையை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அப்படியே கண்களை போடுங்க, கரங்கள் 2ஐயும் மார்பில் வைங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தீங்க, நீங்கள் சிறு பிள்ளையா இருந்தீங்க. ஆடை இல்லாமல் இருந்த அந்த நாட்களிலிருந்து ஆடை அணிவித்தது போல உங்களை ஆண்டவர் உயர்த்தினார். பிள்ளைகளை, ஆடை மட்டுமல்ல, உடலை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார், ஆன்மாவை கொடுத்தார், அற்புதத்தை கொடுத்தார், அழகை கொடுத்தார், ஆற்றலை கொடுத்தார், குடும்பம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிள்ளைய, இதோ ஒன்றுமில்லாமல் நின்ற என்னை உயர்த்தினவரே, உமக்கு நான் என்ன செய்வேனப்பா சொல்லுவீங்களா? என் எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். இனிமேல் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, கீழ்ப்படுதலோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். சத்தம் உயர்த்தி பாடுவோம். என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உண்மையான விசுவாசத்தோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் பயந்து கிடந்த சீடர்களுக்கு தன்னுடைய ஆவியை வழங்கினார். அவர்கள் பயம் போனது, குழப்பம் போனது, அடைந்து கிடந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து வெளியில் வந்து ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பித்தாங்க. இங்கே அநேக சீடர்களை ஆண்டவர் இந்த இடத்துல எழுப்ப போகிறார். இந்த மாலை பொழுதில், இந்த ஆசீர்வாதமான வேளையில் அநேகரை சீடர்களாக, சீடத்திகளாக ஆண்டவர் உயர்த்த போகிறார். செயல்பாட்டுக்கான பிள்ளைகளாக ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னு நீங்கள் கேட்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுங்க, நான் சீடனாக நிற்கிறேன், சீடத்தியாக நிற்கிறேன். யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருமே 12 பேர் இல்லை, அதுக்கு மேலே ஆண்டவர் 120, 1200 கூட தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை அந்த மாட்சியில் உயர்த்த போகிறார். எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, இறைவா, உம்மை ஆராதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் என்று பாடி, இதோ இந்த அபிஷேக வல்லமையை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை
உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கைகளை மேலே உயர்த்தி அசைத்து, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கைகளை அசைத்து, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கைகளை தட்டி இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கைகளை மேலே உயர்த்தி, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கைகளை தட்டி, இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே கைகளை மேலே உயர்த்தி, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கைகளை கட்டி, இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கைகளை தட்டி பாடுவோம். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே கைகளை மேலே உயர்த்தி அசைத்து, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கைகளை மேலே உயர்த்தி, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கைகளை மூடி, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. கண்களை மூடி எல்லாரும் துதிப்போம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவரே நன்றி தகப்பனே, வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய தூய ஆவி நிரப்புவீராக. வல்லமையின் ஆவியானவர் நிரப்புவீராக. ஆத்மாவின் உட்பணங்களை நிரப்புகிற தூய ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் கற்றுத் தருவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, இதோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று சொன்னாரே, அந்த நினைவூட்டுதலை தான் நாங்கள் இந்த நேரம் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இந்த நினைவூட்டுதல் பிள்ளைகளுடைய இதயத்திலே நல்ல படிப்பினையாக, நல்ல ஒரு பாடமாக கடந்து செல்வதாக உம்முடைய பேரிரக்கத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து வழிநடத்தி அவர்கள் சரியானவற்றை புரிந்து கொள்ள ஆற்றலோடு அவர்கள் இதயத்திலே செயல்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நிறைய விஷயத்தை பைபிளில் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சீராக்கின் ஞான நூல் 15:14 ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் ஆண்டவர் வைத்திருக்கிறதாக 15:16 சொல்லியிருக்கிறார். உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்திருக்கிறார். எதற்கு வச்சிருக்கிறாரு பாருங்கள். 15:14 சொல்லுது, அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார். தங்கள் விருப்புரிமையின் செயல்பட, விருப்பு உரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். கடவுள் நல்லதையும் தீமையையும் காட்டிட்டார். அதான் அந்த குழந்தைய பசங்களை கூப்பிட்டு கேட்டேன், சாணி எது சாப்பாடு எது காட்டிட்டார். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடை சாப்பிட்ணும். எது எது சாணி, எது எது அவமானம், எது எது அழிவுக்குரியது, அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் இவர் என்ன பெரிய இவர் கண்டதையும் பேசுவாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் பாடு. ஆண்டவர் அதான் சொல்கிறார், உங்களுடைய விருப்புரிமையின் படி செயல்பட மக்களை விட்டுவிட்டார். கையெல்லாம் பிடிச்சி இழுக்க மாட்டார். யூதாஸ் இஸ்காரியோத்து பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான், தப்பானதை செய்ய போகிறான். இயேசுவுக்கு நல்லா தெரியும், கையை பிடிச்சி இழுக்கலை. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல நான் உன்னை காப்பாற்ற எவ்வளவோ போராடினேன். ஆண்டவர் போராடுறார். இப்போ நாங்கள் அதை தான் செய்துட்ருக்கோம். தந்தையினுடைய அடையாளமாக இயேசு வந்தார். இப்போ இயேசுவினுடைய அடையாளமாக நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் எதுக்கு இவ்வளோ மூச்சை போட்டு கத்தணும்? எங்களுக்கும் வீடு இருக்கிறது, எங்களுக்கும் வாசல் இருக்குது, எங்களுக்கு டிவி இருக்குது, எங்களுக்கு ஏசி இருக்குது. நாங்களும் படுத்துக்கிட்டு ஒரு பூசை வச்சுட்டு ஜம்முன்னு இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் அந்த உள்ளத்தை எங்களுக்கு கொடுக்கல. எதிர்ப்புகளுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில், எங்களுடைய உடலினுடைய வியாதிகளுக்கு மத்தியில் நாங்கள் இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளை. காரணம், ஆண்டவர் இதோ உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லும்படி எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. அப்பப்போ தொட்டுக்கலாம், அப்பப்போ போய்க்கலாம். பற்றுறுதியுடன் நடப்பது, நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் கடவுளுடைய காரியம். உணர்ந்து செயல்படு. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். நீரையும் நெருப்பைனா என்ன? அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. நான் முன்னாடி சொல்லிட்டேன், வாழ்வு எது, சாவு எது, வாழ்வுக்குரிய வழி எது. ஆண்டவர் சொல்லிட்டார்.
இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். இடுக்கமான வாயில் வழியே உள்ளே போங்க. அது கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் அது உள்ளே தான் போயிட்டுருக்குறோம். எங்களுக்கு இது இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் தூக்கி போட்டுட்டு நாங்கள் போயிடலாம். நீங்கள் என்ன செய்வீங்க? நாங்கள் எல்லாம் வர முடியாது, இது மாதிரிலாம் பிரசங்கம் வைக்க முடியாது, நாங்கள் பூசை வச்சுட்டு போயிடுவோம், இல்லை சாமியாரே வேண்டாம்பா அந்த பொழப்பை, அப்படி தூக்கி போட்டுட்டு போனால் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? எங்களை சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் புறம் பேச முடியும், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்கிற கட்டளை பாருங்கள், மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளது. நம்ம வாழ்வுக்கான வழியை கையில் எடுத்திருக்கிறோன்னா நம்ம எதிர்த்து ஓடணும். ஆண்டவர் சொல்கிறார், எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நரகத்துக்கு கடவுள் சூஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் மோட்சமா நரகமான். ஆண்டவர் இன்றைக்கி உங்களை கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு சாய்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க? மோட்சத்துக்கா நரகத்துக்கா? அப்போ நீங்கள் உடனே சொல்ல முடியாது. உட்காந்து யோசிங்க. ராத்திரி போய் நாங்கள் சொன்ன கட்டளைகளெல்லாம் நீங்கள் சரியாக ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்கிறீங்களா? நீங்கள் வாயில் பேச்சு சரியாக இருக்குதா? பார்வை சரியாக இருக்குதா? உங்கள் வீட்டில் கடவுள் மாட்சி அடைகிறாரா? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு நம்ம நேரத்துக்கு வந்து நிற்கிறோமா? குடும்பமாக கடவுளை மாட்சிப்படுத்த வரமா? உன் தாய் தந்தை அவமானத்திற்கு அடையாளமாக எங்கேயாவது நீங்கள் தூக்கி விட்டெறிஞ்சிருக்கிறீங்களா? இதை மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். நீ வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் செய்கிற பாவம் ஆண்டவருக்கு தெரியும். நீ யாருக்குமே தெரியாமல் நீ உள்ளத்தில் வடித்து கொண்டிருந்த ஒரு தீய எண்ணம், ஒரு வெறுப்பு உணர்வு ஆண்டவருக்கு தெரியும். நீ செய்த மறைமுகமாய் அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்று செய்த காரியம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாருங்கள். இணைச்சட்டம் 8:5 சொல்லுது, ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பாருங்களேன், கையை கும்பிடுங்க, ஆண்டவரை உற்று பாருங்கள், ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள். இவர் தான் உங்களுக்காக சிலுவையில் ஏறினவர், இவர் தான் குத்தப்பட்டவர், இவர் தான் ஆணிகளுக்குள் தன்னை கையளித்தவர், அவமானத்திற்கு தன்னை கையளித்தவர். இதையெல்லாம் செய்து காட்டியிருக்கிறார். நீ உலக பெருமை, உலக அதிகாரம், உலகத்திலே நமக்கு கிடைக்கிற அவமானத்தினுடைய ஒரு பெருமை, இதெல்லாம் நமக்கு கடவுளுடைய அடையாளத்துக்குள்ளே வைக்காத பிள்ளைகளே. எல்லாரும் கரங்களை கும்பிட்டு சொல்லுவோமா? இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது அன்பு கொண்டவரே, அன்பு கொண்டவரே, நீர் கொண்ட அன்பினால், நீர் கொண்ட அன்பினால் இரத்தத்தை சிந்தி, இரத்தத்தை சிந்தி உம்மையே கையளித்து, உம்மையே கையளித்து வாழ்வளித்தீரே, வாழ்வளித்தீரே, வாழ்வின் வாசலை, வாழ்வின் வாசலை எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறீர். அந்த வாசல் வழியாக நானும் என் வீட்டாரும் கடந்து செல்ல நன்மைகள் செய்து உமக்கு சான்று பகர எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஞானமில்லாத என் பார்வை, ஞானமில்லாத என் சிந்தனை உமது கிருபையால், உமது ஆசீர்வாதத்தால் மாறட்டும் ஆண்டவரே. என் உடலை உமக்கு கையளிக்கிறேன், என் ஆன்மாவை உமக்கு கையளிக்கிறேன், என் ஆவியை உமக்கு கையளிக்கிறேன். ஆண்டவரே, என் உடல், என் உள்ளம், என் ஆன்மா அனைத்தும் உமக்கே சொந்தம். உம்மை தவிர என் ஆன்மாவுக்குள்ளே வேறு யாருக்கும் இடமில்லை. தூய ஆவியானவரே, நீரே என்னை நிரப்புவீராக. எனக்குள் இருக்கிற தீமையின் ஆதிக்கங்களே, தீமையின் உணர்வுகளே என்னை விட்டு
என்னை விட்டு வெளியேறுங்கள், வெளியேறுங்கள். தீயவனின் தந்திரங்களை எனக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிற தீமையின் ஆதிக்கமே என்னை விட்டு வெளியேறு. இயேசுவின் பெயராலே நான் கட்டளையிடுகிறேன். நான் ஆண்டவரின் பிள்ளை. ஒன்றுமில்லாமல் நின்ற என்னை உயர்த்தினவர் என் ஆண்டவர். அவரையே நான் துதிக்கிறேன். அவருக்கே ஊழியம் செய்வேன். ஆண்டவரே, என்னை கைவிட்டு விடாதேயோ. என் குடும்பத்தை கைவிட்டு விடாதேயோ. இந்த பங்கு சமூகத்தை கரம் பிடித்து உயர்த்தி ஆசீர்வதியோ. உம்மை விட்டு விலகிய பிள்ளைகள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவார்களாக. இயேசுவே, எங்கள் குடும்பங்கள் மீது, பிள்ளைகள் மீது, தாய் தந்தையர்கள் மீது, பெரியவர்கள் மீது, குருக்கள் கன்னியர்கள் மீது இரக்கமாயிரோ. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். பிள்ளைகளே, உங்கள் இதயத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுங்க, கரங்கள் ரெண்டையும் மார்பில் வைங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தீங்க, நீங்கள் சிறு பிள்ளையா இருந்தீங்க, ஆடை இல்லாமல் இருந்த அந்த நாட்களிலிருந்து ஆடை அணிவித்தது போல உங்களை ஆண்டவர் உயர்த்தினார். பிள்ளைகளே, ஆடை மட்டுமல்ல, உடலை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார், ஆன்மாவை கொடுத்தார், அற்புதத்தை கொடுத்தார், அழகை கொடுத்தார், ஆற்றலை கொடுத்தார், குடும்பம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிள்ளைய, இதோ ஒன்றுமில்லாமல் நின்ற என்னை உயர்த்தினவரே, உமக்கு நான் என்ன செய்வேன் அப்பா சொல்லுவீங்களா? என் எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். இனிமேல் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம். இனிமேல் நான் ஆண்டவருக்கென்று வாழ்வேன், என் தேவனுக்காய் ஓடுவேன் சொல்லுவியா? ஒப்புக்கொடு, ஜீவியத்தை சமர்ப்பித்து ஒப்புக்கொடுங்க, வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ என்ன செய்ய போறீங்க அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா உனக்கு உதவி செய்வார், மகனாக இயேசு உதவி செய்வார். ஒப்புக்கொடுத்து பேசுங்க. பிள்ளைகளை, கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்திருந்தீங்கன்னா நீ தூக்கம் வந்துடும். பிசாசு உன்னை உறங்க வைப்பான். இயேசுவோட பேசு, இயேசுவோட பேசு. இயேசு உன் அருகே இருக்கிறார். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாக்கவே
மார்போடு சேர்க்கவே குடமிட்டு உருக்கி நீர் என்னையும் நீர் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே குடமிட்டு உருக்கி நீர் என்னையும் நீர் தெய்வ அன்பு என்ன உன்னதம் தெய்வ அன்பு என்ன உன்னதம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன் ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே தன்னந்தனிமையிலே மனமொடிந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே தன்னந்தனிமையிலே மனமொடிந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே தேவன் தானே என் அடைக்கலம் தேவன் தானே என் அடைக்கலம் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். ஆமென். அன்பு பிள்ளைகளே, நம்ம இந்த நேரம் ஆண்டவரிடத்திலே நம்மையே சமர்ப்பித்து ஜெபித்திருக்கிறோம். உடல் உள்ளம் ஆன்மா எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம். பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, புதிய மனிதருக்குரிய இயல்பை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இதை தான் நம்மகிட்ட கேட்குறார். உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமில்ல உண்மை கேட்பவே இருந்தது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். நேற்று வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ தெரியாது. நேற்று இறை செய்தி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, இன்றைக்கி கேட்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நாளையிலேருந்து ஒரு புதிய ஒரு அத்தியாயம். இன்றைக்கி ராத்திரி இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு போங்க, இனிமேல் நான் இப்படி இருப்பேன், இனிமேல் நான் ஆண்டவருக்கு இதை கொடுப்பேன், என்கிட்ட இருக்கிற தீமையை எடுத்து வெளியில் வச்சுருவேன். சொல்லுங்கள்,
உண்மையற்ற நிலை, கணவன் மனைவி உறவுக்குள்ள உண்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த ஊரில். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உண்மை பெரிது, அது அற்புதமானது. அதை நீங்கள் தவறி நடந்தால் உண்மைக்கு உள்ளே ஓடி வாங்க. அதில் கஷ்டம் இருக்கும். எல்லாம் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லலை. எங்களுடைய இந்த குருத்துவ வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறது போல் நல்லா இல்லை. இது கடினமானது, இது வேதனையாக இருக்கிறது, இது கஷ்டமாக இருக்கிறது. ஆனாலும் இதை எடுத்து நடத்தத்தான் ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அதை ஓடுறப்ப தான் அந்த பலன் தெரியுது. நீங்களும் ஓடி பாருங்க. துன்பம் மாறிடுமா சாமி? மாறாது. ஆள்கள் மாறிடுவாங்களா? மாற மாட்டாங்க. அவரவர் அவங்கவுங்க இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கோயிலுக்கு வரீங்க, சாமி கும்பிட்றீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் உள்ளுக்கு இருக்கிற ஆட்டிடியூடு தப்பாக இருக்குது. கோயிலுக்கு வரவங்கள நிறைய பேர்கிட்ட கேட்டோம், ஏன் கோயிலுக்கு போகிறீங்க? ஆண்டவர் நரகத்தில் போட்டுருவார். கோயிலுக்கு போகலன்னா தண்டனை கிடைக்கும். பாருங்க, பயம், போய் தொலைவோம். ஒருத்தர் சொல்கிறாரு, 5 மணி பூசைக்கு நான் போயிடுவேன். கேட்டேன், உங்களுக்கு நல்ல ஆர்வமா? ஆண்டவர் மேலே அவ்வளோ ஆசையா? அடையா சாமி, நீ வேறு 5 மணிக்கு போனால் அந்த வயசான சாமி தான் பூசை வைப்பார். 10 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சிடுவார். பூசையாக அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 5 மணிக்கு உள்ளே போனோம்னா 5:35 வெளியில் வந்துடலாம். அப்படியே பையை தூக்கிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் கறியெல்லாம் வாங்கி, காய்கறியை வாங்கி வீட்டில் தூக்கி போட்டேன்னாக்க அன்றைக்கி பூரா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சாயந்தரம் வரைக்கும் நான் நிம்மதியாக தூங்குவேன், டிவி பார்ப்பேன். பாருங்கள், 5 மணி பூசை. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, 5 மணி பூசையில் இந்த திருச்சபை கடனை ஒழிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க. வார்த்தையை பார்த்தீங்களா? ஒழிச்சு விட்டோம்னா அதோட நிம்மதி. நிறையா பேர் கடவுளை அப்படி தான் தேடி வரீங்களோ? அப்படி வந்தீங்கன்னா தவறு. பயந்துக்கிட்டு வந்தாலும் தவறு. அன்பினால் வரணும், ஆட்டிடியூடு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்க? 4 பேருக்கு தெரியட்டும். இல்லை, ஆட்டிடியூடு தப்பு. ஒரு பிச்சைக்காரருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க? பழசை தூக்கி போடுறீங்களா? ஆட்டிடியூட் தப்பு. ஐயோ, இந்த மனுஷன் எங்கே போவான்ப்பா, இந்த மனுஷன் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அந்த ஆள் எங்கே போய் பார்க்கும்? பாவம், ஏழை. அதில் இப்போ அந்த சூடாக இருக்கிற சாப்பாடை கொடு, கொஞ்சம் சாப்பிட்டு போட்டோம். பாருங்கள், சில பேர் யோசிப்பாங்க, அந்த ஆளுக்கு வீடே தெரியாது, இவ்வளோ வீடு இருக்குது, நம்ம வீட்டுக்கு தான் வந்து நிற்பான் அந்த ஆள். அந்த ஆள் யார் வீட்டுக்கும் போகலையே. ஆட்டிடியூடு, நீங்கள் உங்கள் ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும்? அவர் யார் வீட்டுக்கும் போக மாட்டார்ப்பா, நம்ம வீட்டுக்கு தான் வருவார். நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே போய் தூங்குவார். இப்படி பார்த்தா ஆட்டிடியூட் ரைட்டு. ஏன் அவன் அடுத்த உடலாம் தெரியலையா, கண் இல்லையா, நம்மகிட்ட தான் வந்து நிற்பானா? ஆண்டவர் உங்ககிட்ட தான் அனுப்பிச்சி விட்டார் அந்த ஆளை. அப்போ நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்கள். பங்கு தந்தையர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டையும் கேட்க முடியல. சில பேரை கூப்பிடுவாங்க, இவங்களை கேட்டால் ஏதாவது நடக்கும் அப்படின்னு. அப்போ நீங்கள் சாமியே அவங்களெல்லாம் தெரியலையா? ஆண்டவர் உன்னை தான் கண்ணை காட்டியிருக்கிறார். ஆட்டிடியூட். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். பொய்யை விலக்கி ஒருவரோடு உண்மை பேசுங்கள். பார்த்தீங்களா? இப்படி கடவுள் நிறைய அழகைக்கு இடம் கொடாதீர்கள். ஆண்டவர் இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரே காரியத்தை சொல்லி நம்ம ஆராதனை செபத்துக்குள்ளே போகிறோம். சீராக்கின் ஞான நூல் 25:1 3 காரியத்தை சொல்கிறார். என் மனதிற்கு பிடித்தவை 3. சீராக்கின் ஞானம், கடவுள்கிட்டமிருந்து வர ஞானம் சொல்லுது, என் மனதிற்கு பிடித்தவை 3. அவை உடன் பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை. உங்கள் உடன் பிறப்புகளோட ஒற்றுமையாக இருக்கிறீங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போன உடனே அந்த வீட்டை எல்லாம் கலைச்சி எல்லாரும் வெளியில் போயிடு, நான் மட்டும்தான் அங்கே உட்காந்துருப்பேன். இந்த எண்ணம் பிசாசின் எண்ணம், பிரிவினை. நான் உள்ளே போய் பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை சேர்ப்பேன். கண்டிப்பாக அவங்க உங்கள் ரத்தத்தை உறிஞ்சுவாங்க தான். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்டேருந்து ஏதாவது பிடுங்கிட்டு போக தான் பார்ப்பாங்க. நீங்கள் இழந்து போங்க, ஆனால் ஆண்டவருக்குள் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்கிறீர்கள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை. 2வது, அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு. அவங்க யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நட்போடு இருங்க. அவங்ககிட்டலாம் பேசப்படாது இல்லை, அவங்க குறையோடு இருப்பாங்க, நட்பு வச்சுக்கொள்ளுங்க.
அவங்க செய்கிறதெல்லாம் நீ செய்யணும்னு நம்ம சொல்ல வரல. நட்புங்கிறது அவர்கள் மீது கரிசனையாக இருக்கிறது. மூன்றாவது, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். பாருங்கள், இவ்வளோ அருமையான 3 காரியம். யோசித்து பாருங்கள், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதான்னு. இன்னொரு 3 காரியத்தை சொல்கிற பாருங்கள். மீகா புத்தகம் 6:8 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஓ மானிடா, நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டி இருக்கிறாரே. ஆண்டவர் காட்டிட்டார். எது? நேர்மையை கடைபிடித்தலையும், நேர்மையா இரு. இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும், இரக்கம் காட்டணும்னா இரக்கத்தை காட்டிடு. மூணாவது, கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? பார்த்தீங்களா? நேர்மையாயிரு, இரக்கம் காட்டு, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு இரு. என் அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ஆவிக்குரிய வல்லமையை கொடுக்கிறார். இந்த ஊரில் நீங்கள் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு சக்தியாக உங்களை உயர்த்த போகிறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் இது வரைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் மாறி உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாயை திறந்து சொல்லுவீங்க, ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை சுகப்படுத்துவார்னு சொல்லுவீங்க. அவங்க சுகமாவாங்க. இதோ நீ இந்த காரியத்துக்காக போகிறீங்க, உங்கள் வழக்கு வெற்றி அடையும், தைரியமாக போங்கன்னு சொல்லுங்கள், அவங்க வழக்கு வெற்றி அடையும். உன் பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லுங்கள், அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வார்த்தையை அவர் விளங்க பண்ணுவார். இப்போ நம்ம வார்த்தை நம்ம பிள்ளைகள்கிட்டயே போய் சேர மாட்டேங்குது. பிள்ளைகள்கிட்ட பேசுகிறீங்க, பிள்ளைங்க கேட்க முடியல. கணவன்கிட்ட பேசுகிறீங்க, மனைவிகிட்ட பேசுகிறீங்க, அந்த அன்பு உறவில் வார்த்தை உடைஞ்சு போகுது. அன்பு உறவில் அது வளரலை. மனைவியை புரிந்து கொள்ள முடியல, கணவனை புரிந்து கொள்ள முடியல. காரணம் என்ன? நாம் பலவீனப்பட்டு கிடக்கிறோம். ஆண்டவர் பலவீனர்களாக அல்ல, உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கத்தான் தூய ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை பலப்படுத்தி தூய ஆவியின் கனிகளை கொடுக்கிற சாட்சிகளாக உங்களை உயர்த்த போகிறார். இந்த ஊரில் உங்களால் எல்லாத்தையும் மாற்ற முடியுமா தெரியல. எதை உங்களால் மாற்ற முடியுமோ அதை மாற்ற முடியும். உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன வட்டத்தை உங்களால் மாற்ற முடியும். அன்னை மரியாள் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து போதிக்கலை. சூசைப்பர் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து அவர் பெரிய வித்தையெல்லாம் செஞ்சுட்டு போகல. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை அவரால் நிறைவாய் செய்ய முடிந்தது. அவர் வாழ்ந்த அந்த சமூகத்தில் இயேசுவுக்காக ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்க முடிந்தது. இன்றைக்கு அவரை தூக்கி நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறோம். நீங்களும் உங்களை சுற்றி நடக்கிற காரியத்தில் நேர்மையோடும் இரக்கத்தோடும் மனத்தாழ்ச்சியோடும் நடந்து பாருங்க. கடவுள் நீங்கள் நிற்கிற இடத்தை ஆசீர்வாதமாக உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்று, அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, வந்திருக்கிற எங்கள் எல்லோரையும் உடைய அக்கினியின் அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா. நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் இந்த இடத்துல, வீட்டு கஷ்டத்தை மாற்றுங்க, கடனை போக்குங்க, உடம்பு வலியை மாற்றுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. தூய ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, நிறைய வாலிப பிள்ளைகள் தடம் புரண்டு போகிறாங்க, வாழ்க்கையை இழந்து போகிறாங்க. நீ கேட்க வேண்டியது தூய ஆவியானவர். சிறு பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க, தூய ஆவியே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. தாய் தந்தை கேளுங்க. இடத்துல ஒரு பெரிய வல்லமை உன்னால் ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். எல்லோரும் சேர்ந்து பாடி துதித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறோம். அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். எல்லோரும் அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியே 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 அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவர் அந்த திருத்தூதர்கள் மீது வந்து இறங்கின அபிஷேக ஆவியானவர்
அவர்களை துதிக்க வைத்தவர், அவர்களை போராடி வெற்றி பெற வைத்தவர். இதோ உங்களையும் இந்த போராட்டத்தில் கரம் பிடித்து அழைத்து செல்ல போறார். ஆவியானவர் என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. யூ கால் unto the name of the Holy Spirit. தூய ஆவியின் பெயரை சொல்லி கூப்பிடு. ஆவியானவரேன்னு கூப்பிடு. சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே பாடுவோம். அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா. தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். பரிசுத்த ஆவி பொது நன்மைக்காக நம்மை நிரப்புகிறார். ஆமென். உங்களுக்குள்ளிருந்து அநேக ஆற்றலோடு அவர் செயல்பட தயாராயிருக்கிறார். ஆமென். உங்களை ஆவிக்குரிய கொடைகளால் வரங்களால் நிரப்ப இருக்கிறார். ஆமென். அபிஷேக வல்லமை உங்களை நிரப்புகிற நேரத்தில் நீங்கள் மன உறுதியோடும் மன பலத்தோடும் ஆசையோடும் அவரை கூப்பிடுங்க. அவரை தூயாவியை ஆசையோடு கூப்பிட்டு அவர் கொடுக்கிற வரங்களால் கனிகளால் நிரப்பப்படுங்க. இருளெல்லாம் அகன்றிடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். இருளெல்லாம் அகன்றிடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே கண்களை மூடி எல்லாரும் அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா. தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா. தீமையெல்லாம் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்றிடும். கைகளை மேலே உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பும் ஆவியானவரே கேளுங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் நிரப்புங்கன்னு கேளுங்க. நீங்க உங்கள் திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை பயன்படுத்தி ஜெபிங்க. ஆண்டவர் திருமுழுக்கில உன்னை நிரப்பினவர் இந்த இடத்தில் இருக்கிற அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதி, நாவை மூடிக்கொண்டு இருக்காத துதி. பரிசுத்த ஆவி உன்னை துதிக்க தூண்டுகிறார். பரிசுத்த ஆவி உன்னை ஜெபிக்க அழைக்கிறார். நாவை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. இந்த இடத்துல வல்லமையின் ஆவி என் பிள்ளைகளை நிரப்பட்டும். இயேசுவின் ஆவி நிரப்பட்டும். இரக்கத்தின் ஆவி நிரப்பட்டும். ஆண்டவர் உன்னை தொடுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இதோ இந்த இடத்திலே ஜெபிக்கும்படியாக உன்னை அழைக்கிறார். இந்த இடத்திலே வாழ்வை இழந்து கிடக்கிற 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இதோ உன் ஜெபத்திற்காக காத்திருக்கிறாங்க. வாழ்வை கொடுங்க ஆண்டவரே, வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. இந்த பகுதியிலே வாழ்வை இழந்து கிடக்கிற அத்துணை பிள்ளைகளும் வாழ்வை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. கேளு, பாரத்தோடு கேளு மகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி.
வல்லமை வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஜெபிங்க, இந்த மக்களுக்காய் ஜெபி, பிள்ளைகளுக்காய் ஜெபி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏதோ இந்த இடத்திலே சாவுக்கு ஏதுவான ஆவியோடு நின்று கொண்டிருக்கிற 25க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் உண்டு. 25க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் சாவுக்கு ஏதுவான ஆவி இதோ உங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த சாவின் ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடு. இதோ இந்த இடத்துல இந்த ஊரில் அநேக சிறு குழந்தைகள் இருக்கிறாங்க. ஞானத்தின் ஆவி அவர்களை நிரப்பணும் அப்பா. கேளுங்க, ஞானத்தின் ஆவி எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகளையும் வாலிபர்களையும் நிரப்பட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இடத்துல குடி பிரச்சனையினால சீரழிந்து கொண்டிருக்கிற குடும்பம் இதோ இந்த இடத்துல பல குடும்பங்கள் சொல்ல முடியாத வேதனையோடு நிற்கிறாங்க. இதோ என் குடும்பம் சரிந்து கிடக்குது தகப்பனே, என் குடும்பம் ஒன்றுமில்லாமல் கிடக்குது தகப்பனே. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிப்பியா மகளே, அவங்களுக்காக ஜெபிப்பியா மகனே, அவங்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பங்களில் இருக்கிற பிசாசினுடைய கட்டுப்பாடுகள் இப்பொழுது எடுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிளவுபடுத்துகிற ஆவி, பிளவுபடுத்துகிற ஆவி குடும்பங்களை சிதைத்து அந்த பிளவில மகிழ்ச்சி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற பிசாசு நிறைய குடும்பத்துல 79க்கும் மேற்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் கை காட்டுறார். இதோ அப்படி இருக்கிற வேதனை மாறணும்னு ஜெபிங்க. ஒன்றுபடுத்துகிற ஆவி அங்க இறங்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒன்றுபடுத்தும் ஆவியானவரே பிள்ளைகளை ஒன்றுபடுத்துவீராக. பிளவுபடுத்தி இருக்கிற தீமையின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் ஆவியானவர் இதோ இந்த இடத்துல ஒன்றிப்பின் அன்பின் ஆவியை ஊற்றுகிறார். அப்பா அம்மா கிட்ட பேசாத பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க. தாய் தந்தையை உதறிவிட்டு வாழ்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. இதோ ஆண்டவர் உன்னை மன்னித்து அவர்களோடு பேசும்படி சொல்லுறார். அப்பா அம்மா பேச மாட்டாங்க, பிள்ளைகள் தான் அப்பா அம்மா கிட்ட பேசணும். நீங்க ஒப்பு கொடுங்க. நான் பேசுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் தாய் தந்தை இடத்துல இருக்கிற கோபத்தை விட்டு வெளியே வருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உனக்கு தடைப்பட்டு கிடக்கிற ஆசீர்வாதங்கள் மாறுகிறது. திருமண தடைகள் மாறுகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சிலருடைய திருமண தடையை உடைக்கிறார். 5 பேருடைய திருமண தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் தடை, கர்ப்பத்துல குழந்தையை பெற முடியாத அந்த வைராகியத்தினுடைய வெறி மனசுல இருக்கிறது. கர்ப்பத்துல ஒரு சிலருக்கு அடைக்கப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் பலருடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேக தாய்மாருடைய தந்தையருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். கர்ப்பத்தின் கதவை திறக்கிறவர் ஆண்டவர். நான் கர்ப்பத்தை உண்டாக்கினவரே, நான் அடைப்பேனோ. ஆண்டவர் உனக்கு கர்ப்பத்தின் கதவை திறக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னால பிறரை அன்பு செய்ய முடியல, யாரிடத்திலும் மன விருப்பமாய் பேச முடியல. நான் ஒரு இறுக்கமான ஒரு ஜீவனாய் மாறிட்டேன். யாரையும் நம்ப முடியல. இதோ வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகள், வாழ்க்கையில் ஏற்பட்ட வலிகளினாலே நீ மாறி போனாய். ஆண்டவர் அவருடைய இரக்கத்துல நிரப்புறார். இதோ அந்த இரக்கம் உன்னை நிரப்புகிறது மகளே. ஆண்டவருடைய இரக்கம் உன்னை நிரப்புகிறது. ஆண்டவரே நன்றி தகப்பனே, உடைய இரக்கத்தினாலே நிரப்புவதற்காய் நன்றி. ஒப்புக்கொடு. படிக்க முடியாத நிலையில் படிக்க வேண்டும் என்ற ஆசை, நிறைய படிக்கணும் அப்பா. ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு குறைவா இருக்கிறது. கவலையோடு செபித்துக் கொண்டிருக்க 2 பிள்ளைகள். இதோ நான் படிக்க ஆசைப்படுகிறேன், என்னால முடியல தகப்பனே.
எனக்கு இந்த பாடம் வரல, எனக்கு அறிவு பத்தலைன்னு சொல்றாங்க. இதோ நீ வந்து வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க, நீ வந்து எங்களுக்கு அவமானமா இருக்கிறன்னு சொல்லிட்டாங்க. கவலையோடு செபிக்கிற அநேக பிள்ளைகளை பார்க்கிறோம். ஞானத்தின் அதிபதியானவர் உனக்கு ஞானத்தை தருவார். பிள்ளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த குழந்தைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாளையத்திற்கு வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுவே 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 சுவே. இதோ இந்த இடத்துல வயதான பெரியவர்கள் அநேகர் இந்த இடத்துல வேதனையோடு செபித்து கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய அன்பு எனக்கு கிடைக்கல அப்பா. என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள், கைவிடப்பட்ட நிலையில் நான் கிடக்கிறேன். என் ஆண்டவர் என்னை உதவி செய்து என்னை எடுத்து விடுங்கள் என்று மன்றாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார்கள். கடவுள் கண்ணீரை காண்கிறார். பிள்ளைகளை கவலைகளை பார்க்கிறார். உன்னை கைவிடவே மாட்டேன் என்றவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். பரிசுத்த இறைவன் பிள்ளைகளுடைய இதயத்திலே இரக்கத்தை வைக்கிறார். அந்த இரக்கத்தினாலே உங்கள் குடும்பத்திலே ஒரு அபிஷேக வல்லமை, சமாதான வல்லமை குடிகொள்கிறது. இயேசுவினுடைய ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று நம்பி இருக்கிற உங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன் தொடர்ந்து நீங்கள் செல்லும் போது வரும்போது உங்களை ஆசீர்வதிக்க போகிறவர். அன்பின் பரமபிதாவே, பிள்ளைகளை மட்டுமாய் ஆசீர்வதித்த இரக்கம் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, இன்னும் நாங்கள் கேட்ட இறை செய்திகளை எல்லாம் பிள்ளைகள் இதயத்திலே தாங்கி புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொண்டு நேர்மையோடும் நீதியோடும் இரக்கத்தோடும் வாழ உதவி செய்வீராக. உம்முடைய இரக்கத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற, உம்முடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தையும் இந்த பங்கையும் இந்த பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் தேவ கிருபைக்கு முன்பாகவே ஒப்பு கொடுத்து செபித்திருக்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லோரும் சொல்லுவோம் ஆமென் ஆமென். விழுந்து அர்ப்பணிடுவோம். மாண்பியர் கீதம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கைகளை அசைத்து போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.